പ്രാർത്ഥന വഴി കുടിച്ചാൽ തീർത്ഥമായി വിടുന്നു. ഒരു ടംബ്ലർ കഞ്ഞിയെടുത്ത് ചിന്ന മോദരമില്ലാതെ തൊട്ട് പ്രാർത്ഥന വഴി കുടിച്ചു പാറുമ്പോൾ തീർത്ഥമായി വിട്ടത് അതിലേക്ക് അടുക്കെല്ലാം പോയി വിടുന്നു. அதுக்குள்ள ஐஸ்வர்யம் வரும். அந்த ஐஸ்வர்யத்தை தான் நீங்கள் உங்களுக்கு எடுக்கணும். அப்போ ஒரு ஐஸ்வர்யம் வாழும். அந்த ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். உங்களுக்குள்ள 4 நல்லது இருந்தால் தானே நீங்கள் பார்க்க 40 பேருக்கு அந்த நல்லதை கொடுக்க முடியும். அதுக்கு நமக்கு நல்ல ஈஸ்வர ஸ்மரணம் சதா சர்வ சேவையிலும் இருக்கணும். என்ன பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யாருக்காக பண்ணலை, பகவானுக்காக தான் பண்ணுறீங்க, உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்காக ஒன்றும் நம்ம பண்ணலை, உங்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் படிக்கிறதும் நீங்கள் எக்ஸாம் பண்ணுறதும் எக்ஸாமில் வின் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, சேலரி வாங்குறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை கிடைக்கிறது, வீடு எடுக்கிறீங்க, வாழ்கிறீங்க, இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான் பண்ணுறீங்க. இதுக்கு கடவுள்கிட்ட இருந்து ஹெல்ப் எடுக்கிறோம். அதுக்கு நான் ஸ்மரணையோடு படும்போது இதெல்லாம் பிரசாதமாக இருக்கும். பிரசாதமாக தான் இருக்கணும். கிடைக்கிறதுலாம் பிரசாதம் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்தால் அது பிரசாதம். அது உணராமல் இருந்தால் அது சாதம். உணர்ந்தால் அது பிரசாதம். உணரணும், மனசை வைக்கணும், அப்போ தான் அது பிரசாதமாகும். வாழ்க்கையில் மனசு வச்சு வேலை செய்யுங்க. வாழ்க்கையில் மனசு வச்சு வேலை செய்யுங்க. இப்போ செய்யும் வேலையில் என்ன வெற்றி உண்டாகும். மனசு வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம மனம் எங்கேயும் போகக்கூடாது. டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவர் தூங்க அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கும். மனசை வாழ்க்கையில் போயிட்டு வரணும். மனசு வாழ்க்கையில் வைக்கணும். வாழ்க்கையில் மனசை வச்சு நீங்கள் சேவை பண்ணணும். அந்த சேவையில் வெற்றி உண்டாகும். ஈஸ்வரனை மனசு வைக்கணும். ஈஸ்வரன் தான் நம்ம லைஃப். லைஃபுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லை. உங்களோட லைஃப் தான் கடவுள். லைஃப் இருந்தால் தான் கடவுள். கடவுள் இருந்தால் தான் லைஃப். உயிர் இருந்தால் தான் உடம்பு. உடம்பு இருந்தால் தான் உயிர். வாழ்க்கை இருந்தால் தான் வசதி. வாழ்க்கை இருந்தால் தான் வேலை. இப்போ வாழ்க்கையில் மனசு வைக்கணும். அப்புறம் வேலை செய்யணும், வெற்றி அடையணும். இதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லோரும் ஒத்துழைத்து சேவைகள் செய்ய வேண்டும். இப்படியான தர்ம சேவைகள் எல்லாம் நம்மளோட எல்லா முயற்சிகளினால வெற்றி அடையணும். அதற்கு ஒரு தர்ம தேவதாஸ்தானம் நம்மளோட ஆலயத்தில் இருக்கின்றோம். இந்த ஆலயம் எப்படி வந்திருக்கின்றது? மக்களுடைய ஒத்துழைப்பாளர் இதெல்லாம் உருவாயிருக்கு. இன்னும் இது நல்லா இருக்கணும்னா நம்மளோட ஒத்துழைப்பு இருந்தால் இப்படியான தர்மஸ்தாபனங்கள் எல்லாம் விஜயம் செய்யும். இது மாதிரி தர்மஸ்தாபனங்கள் எல்லாம் நம்ம மண்ணுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. இப்போ இதில் நிறையா உலக அதர்மங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றது. இந்த அதர்மங்களை எல்லாம் அடக்கணும்னா 100 அதர்மங்கள் இருந்துருக்கும்போது 5 தர்மம் வேணும் இல்லை? அந்த 100 அதர்மத்தை அடக்கிறதுக்கு பாண்டவர் 5 பேர், கௌரவர் 100க்கு மேல். கௌரவர்களுடைய சிந்தனை என்ன? அதர்ம சிந்தனை. எல்லாத்தையும் அடக்கி எல்லாத்தையும் அழித்து வாழணும் என்று ஆசைப்படுறாங்க. ஆனால் பாண்டவர் எதெல்லாம் அழிந்திருக்கிறோமோ அதையெல்லாம் காப்பாற்றி எல்லாத்தையும் ஆனந்தத்துக்கு அனுப்பணும் என்று ஆசைப்படுறாங்க. தர்ம சிந்தனையில் இருக்கிறவங்க கையளவில் தான் இருப்பாங்க. அதர்ம சிந்தனையில் இருக்கிறவங்க உலகளவில் இருப்பாங்க. இப்போ நம்மளெல்லாம் தர்ம சிந்தனையில் வந்து இந்த மண்ணில் வாழ்ந்து இருக்கிறபடியான இப்படியான தர்ம சேவைகளை தான் செய்வதற்கு நம்ம மனசு ஒத்துழைக்கின்றது. இப்படியான சேவைகள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இந்த மண்ணுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கணும். இந்த மண்ணில் குளிர்ச்சி இருந்தால் இந்த மரங்களால் நல்லபடியாக தரும். அது நம்மளோட மனசுக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது. இங்கே வரும்போது ஒரு சினிமா தியேட்டருக்கு போனால் இந்த குளிர்ச்சி கிடைக்காது. ஒரு பார்ட்டிக்கு போனால் இந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஆனால் கோவிலுக்கு வரும்போது நம்ம மானசீகமாக சந்தோஷப்படுறோம். நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது லைஃபுக்கு, நம்ம ஃப்யூச்சருக்கு ஒரு
ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறது இந்த கோவிலுக்குள்ளே வந்து சேவை பண்ணும்போது. ஆனால் வேற எங்கே போனாலும் கிடைக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க. ஆனால் கோவிலுக்குள்ளே வரும்போது நீங்கள் லூஸ் பண்ண எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுறீங்க. அதான் நம்ம ஆலயத்தில் வரும்போது நடக்கிறது. இதெல்லாம் கைவிட்டுட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு தான் நம்ம கோவிலில் வந்து சேவை பண்ணுறோம். இப்படியான சேவைகளெல்லாம் தொடர்ந்து நம்ம எல்லோரும் செஞ்சு இப்படியான தர்ம சங்கல்பங்களை வாழ்த்தி வளர வைக்கணும். ஓம் சரவண பவ.